சரி, இதெல்லாம் நடந்த பிறகு இந்த நான் சொல்கிற காரியம் இது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடும். ஆண்டவரோடு அதிகமாக பேசணும், அந்நிய பாஷையில் அதிகமாக பேசணும்னு சொல்லி அந்த தாகம் வந்துடும். புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் ஆவியில், அதனால தான் சில நேரத்தில் இதெல்லாம் ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும்பொழுது, ஆவிக்குரிய விழிப்புணர்வு வரும்போது அங்கே போட்டு என்ன செய்கிறாரு, ஒரே நேரத்தில் ஒரு பெரிய டோஸை போட்டுடுறாரு. போட்டால் நீங்கள் அப்படியே மயக்கம் வந்து எந்திரிக்க முடியாமல் தடுமாறி எல்லாம் கிளம்பணும், இவர் என்ன பண்ணணும் படுத்துக்கிட்டே கிடக்கிறாரு அப்படின்னு 2-3 பேர் தூக்குவாங்க, முடியாது. அது அப்படியே போன மாதிரி கிடப்பாங்க. அது ஒரு ஆள் எல்லாத்தையும் சேர்த்து அடைச்சிட்டு போகணும். ஆனால் அங்கே ஒரு ஆள் நின்று கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், இந்த ஆள் முழிக்கிற வரைக்கும். எப்படி இந்த ஆள் மட்டும் லாக் பண்ணிட்டு போகிறது உள்ளுக்கு? அப்போ அது ஒரு சிலர் வெயிட் பண்ணுவாங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லி தான் எந்திரிப்பார் ஆள். எந்திரிச்சு எப்படி ஓகே கூல் போயிட்டு அவரை போய் வீட்டுக்கு இல்லை அவருக்கு சாப்பாடு அனுப்பிச்சு வாங்கி கொடுத்து போய் விடணும். இல்லை அவங்க ஃபேமிலி இருந்தால் அவங்க ஃபேமிலி கூப்பிட்டு போயிடுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மறு வாரத்தில் வந்து சொல்லுவார், என்ன நடந்துச்சு, ஏன் நான் அப்படி கிடந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சே தெரியல, ஆனால் என்ன நான் கீழே விழுந்துட்டேன். அப்போ நம்ம சொன்னால் தான் அவருக்கு தெரியும் கீழே விழுந்தது. சில பேருக்கு அது கூட தெரியாது, அவங்க கீழே விழுந்தது அவங்களுக்கே தெரியாது. நம்ம சொன்னோம், என்னங்க நீங்கள் ரொம்ப நேரம் கீழே விழுந்து கிடங்க. ஆமாவா, எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனால் என்ன நடந்துச்சு. அப்புறம் அந்த அந்த கீழே விழுந்த நேரத்தில் என்ன அவருக்குள்ளே நடந்துச்சு, அவருக்குள்ளே ஆவியில் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் சில காரியத்தை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் நான் என்னோட இதை பேசினேன், இதை காமிச்சார், இது எனக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, இதெல்லாம் நடந்த பிறகு இந்த நான் சொல்கிற காரியம் இது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடும். ஆண்டவரோடு அதிகமாக பேசணும், அந்நிய பாஷையில் அதிகமாக பேசணும்னு சொல்லி அந்த தாகம் வந்துடும். புரியுதா? ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் அவருடைய அடையாளமாக ஆதாரமாக காணப்படுவீங்க.